ஒவ்வொரு மதுக்கு கிட்டத்தட்ட 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம்னா 6000 பாட்டிலுக்கு அது எவ்வளவுங்க? கிட்டத்தட்ட 10 ரூபாய்னா 15 கோடி. ஒரு நாளைக்கு 15 கோடி. 1.5 கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா 10 ரூபாய்னா 15 கோடி ஒரு நாளைக்கு. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 5 வருஷத்துல 24,000 கோடி. எவ்வளவு? அத்தனை பணத்தை உங்க பணத்தை அடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்மால யாரும் சரக்கு அடிக்க மாட்டீங்கன்னு தெரியும். எல்லாம் திமுக காரமணத்தையே பிடிக்கிட்டாங்க. 10 ரூபா தலைக்கு வச்சு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு 24,000 கோடி கொள்ளையடிச்ச அரசாங்கம் மீண்டு வர வேணுமா? இதுதான் இப்படின்னா அது அமலாக்கத்துறை டாஸ்மாக் அதுல ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சு வழக்கு வேற போட்டுருக்காங்க. இது இப்படி இருக்க இன்னொரு மந்திரி யாரு? நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை. அவரு அந்த துறையில முறைகேடு நடந்து அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு இன்றைக்கு சட்டோலுக்கு டிஜிபிக்கு அறிக்கை தாக்கல் பண்ணி அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அறிக்கை கொடுத்திருக்குது. இதுவரைக்கும் பதிவு செய்யல, வழக்கு பதிவு செய்யல. அண்ணா திமுக கட்சி சார்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். நீதிமன்றம் அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கொடுக்கப்பட்டது உண்மை. அதன்படி நீங்க வழக்கு பதிவு செய்ய சொல்லி இன்னும் வழக்கு பதிவு செய்யல. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இதை விசாரிக்கப்படும், சட்ட நீதியா நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய பகுதியில் பிரதான விவசாய தொழில், இன்னொன்னு நெசவாளர், இன்னொன்னு விசைத்தறி. இது இருக்குது. நம்முடைய வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் விவசாயம், நெசவு, விசைத்தறி 3 நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த 3 தொழிலும் அண்ணா திமுக ஆட்சியில் அற்புதமா இருந்தது. திமுக ஆட்சியில் இப்படி இருக்குதா? இன்னைக்கு விவசாயம் செய்யவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இதே அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை செஞ்சோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே விவசாயிகள் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட விவசாயிகள் ஏரி, குளம், குட்டை எல்லாம் ஆழப்படுத்தி பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். விவசாயிகள் விலை இல்லாம மண்டல் மண்ணை அவருடைய நிலங்களுக்கு கொண்டு போய் அதை பயன்படுத்தலாம். அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தா விவசாயிகள் தாராளமா ஏரி, குளம், குட்டையில் வண்ட மண்ணை அள்ளலாம். விவசாயிகளுடைய பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம். அதையும் ஷிப்ட் போட்டு கொடுக்கறாங்க. அதே போல நெசவாளர்கள் அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது 300 யூனிட் கொடுத்து இப்ப மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்த உடனே 450 யூனிட் கொடுக்கப்படும். விலை இல்லாம 450 யூனிட் கொடுக்கப்படும். அதே போல விசைத்தறிக்கு இப்ப 1000 யூனிட் விலை இல்லாம கொடுப்பத 1400 யூனிட்டா விலை இல்லாம கொடுக்கப்படும். விசைத்தறிக்கு 1400 யூனிட் விலை இல்லாம கொடுக்கப்படும். அதோட இப்போ நம்முடைய தீபாவளி என்று எல்லா பெண்களுக்கும் அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். இந்த பட்டு புடவை நம்முடைய கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு அதன் மூலமாக பெறப்படும். அதே போல 65 வயசுக்கு மேல இருக்கிற நெசவாளர் 65 வயசுக்கு மேல இருக்கிற நெசவாளருக்கு மாதம் வரும் 1000 ரூபாய் தான் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே அதை 2500 ரூபாயாக ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும்.